தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் நல்லவர். எனவே அவரை நம்புகிற பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் நல்லதே நடக்கும். உடல் சுகத்தோடு ஆசீர்வாதமாய் நல்லதே நடக்கும். நன்றி ஆண்டவரே. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்கிறார். யோவான் செய்தி 14வது அதிகாரம் 1-6, அதிலே 14:1 உள்ளம் கலங்க வேண்டாம், நோய் நொடியோடு இருப்பவர்கள், உடல் பலவீனத்தோடு இருப்பவர்கள், மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறோமே, இன்னும் நல்ல செய்தி வரலையே, சுகம் கிடைக்கவில்லையே என்ற வாஞ்சையோடு இருப்பவர்கள், மருத்துவத்திற்கு காசு இல்லாமல் இருப்பவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளம் கலங்க வேண்டும். இன்னும் வாழ்வியல் போராட்டங்களில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அந்த காணொலியை பார்க்கிற பொழுது உங்கள் மனதில் என்னவெல்லாம் போராட்டங்கள், வழிகள் இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ, கேள்விகள் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளம் கலங்க. ஏனென்றால் இந்த வார்த்தை அன்றைக்கு சீடருக்கு அருளப்பட்டது. நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள், அவர் நம்பிக்கையை தருகிறார். அவர் உனக்கு நம்பிக்கையை தருகிறார். இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை தருகிறார். நீ உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நான் வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை செய்தியை இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில தருகிறார். உங்கள் உடல் சுகமாய் நீங்கள் மாறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், நீங்கள் நலம் பெறுவீர்கள். நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகளே வாழ்வீர்கள். ஆண்டவர் பெயரால் சுகம். நம்பிக்கையோடு இரு, செபி, வாழ்வாய் என்ற செய்தி. ஏனென்றால் இயேசு இன்றைய நற்செய்திக்கு முன்பு வாசித்தோம் என்றால் முன்பு பகுதிகள் எல்லாம் அவர் பாடுகளை அறிவிக்கிறார், அவர் மரணத்தை அறிவிக்கிறார், தன்னை காட்டி கொடுப்பவர்களை பற்றி அறிவிக்கிறார். எனவே அவர் உள்ளம் கலங்கி இருக்கிறார்கள். இயேசு புகழ் பெற்றிருந்தார். தருணத்துல இயேசுக்கு பின்னால் ஏராளமானவர் வருகிறார்கள். இயேசு மீது நம்பிக்கையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் அவர் பாடுகளை அறிவிக்கிறார், மரணத்தை அறிவிக்கிறார். சீடருக்கு புரியல. சீடர்கள் பயந்து இருக்கிறார்கள், குழம்பி போய் இருக்கிறார்கள். சொல்ற, நான் திரும்ப வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தேடி வருவேன், எனவே உள்ளம் கலக்கி விடாதே. இந்த வாழ்வியல் போராட்டங்களிலே பல்வேறு கேள்விகளோடு உடல் சுகம் இல்லாமல் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளம் கலங்காதே. அன்றைக்கு அந்த சீடர்கள் கலங்கி இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் சீடர்களாய், சீடத்திகளாய் இருக்கிற நாமும், கலங்கி இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகிறார் உள்ளம் கலங்காதே, நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நலன்களால் நிரப்புகிறேன் என்ற செய்தியை இறைவன் தருகிறார். பிரியமுள்ள இறை உறவுகளே, எனவே இன்றைக்கு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை 14வது அதிகாரம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வழி, உண்மை, வாழ்வு, இதுல வாழ்க்கை முழுவதுமே அடங்கிடும். வழி இல்லாமல் இருப்போம், வாழ்க்கையே இல்லாமல் இருப்போம், ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருப்போம், உண்மை இல்லாமல் இருப்போம், நல்ல மனிதர்கள் நம்ம இடையே இருக்காம, நாமும் சில நேரங்களில் நல்லவர்களாக இல்லாமல் இருப்போம். நம்ம வாழ்க்கையே இதில் அடங்கிடும். வழியும் உண்மையும் வாழ்வும் இதெல்லாம் இல்லை ஆண்டவரே, எனக்கு நல்ல மனிதர்கள் இல்லை, உண்மை இல்லை, நானே நல்லவளா இல்லை, நல்லவளா இல்லை, உண்மை இல்லை, என் பாதைகள் சரியில்லை, என்ன வழி எடுக்கணும், எப்படி போகணும் தெரியல, வழி இல்லை, வாழ்க்கை தொலைந்தது போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நான் உனக்கு இருக்கிறேன், அதுவெல்லாம் நானாக உனக்கு இருக்கிறேன், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, நீ என்கிட்ட வா, நீ பயப்படாத, உள்ள மருள வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உயர்த்துகிறேன் என்ற செய்தி. நன்றி ஆண்டவர், வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவருக்கு நம்பிக்கை செய்தி தருகிறார். நன்றி அப்பா. ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனமாய் இருக்கிறது அங்கெல்லாம் கரங்களை வைத்து செபியுங்க. யாருக்காகலாம் நீங்கள் செபிக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆராதனையில கொண்டு வாங்க, ஆண்டவர் பாதத்தில் வைங்க. நன்றி அப்பா. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, சுகம் தருபவரே நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். உள்ளம் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடல் சுகமில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கெல்லாம் கரங்களை வைத்து செபிக்கிறார்களோ அப்பா, ஓ நற்கருணை ஆண்டவரே, ஓ வெள்ளிக்கிழமை இரக்கத்தின் ஆண்டவரே, திரு இருதய ஆண்டவரே, உமது இருதயம் எங்கள் மேல் நிறைவா இருக்கும்படியா, ஒரு ஆசீர்வாதமான சுகம் எங்கள் மீது நிறைவா இருக்கும்படியா, எங்கெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறார்கள் பிள்ளைகள் தொடப்படும்படியா, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள், யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், மருத்துவத்துக்கு வழி இல்லாமல், வைத்தியத்திற்கு செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கிறார்கள், அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பெயரில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை காணும்படியா, அருளை காணும்படியா, வல்லமை காணும்படியா ஆண்டவர் உங்களை தொடுவார், அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் பெயரிலே ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போமாக. இறைவா,
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. ஆமென். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.